இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 366. அஞ்சுவது ஓரும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மெய்யுணர்தல் ஈராகிய காரணங்கள் எல்லாம் எய்தி அவற்றால் வீடு வேறு எய்தலான் ஆய ஒருவனை மருவி வழியால் புகுந்து பின்னும் பிறப்பின்கண்ணே வீழ்த்து கெடுக்க வல்லது அவா. ஆகலான் அவாவை அஞ்சி காப்பதே துறவரமாவது என்கிறார். ஒருவனை விளக்கமாகவும் சொல்கிறேன். ஒருவனை வஞ்சித்து கெடுக்க வல்லது அவா. துன்பத்திலும் ஆழ்த்த வல்லது அந்த அவாதான். எனவே ஒருவன் ஆசைக்கு ஆட்படாமல் தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டும். ஆசைக்கு அஞ்சி வாழ்வதே அறம். ஆசைக்கு அஞ்சி வாழ்வதுதாங்க அறம். இன்னும் தெய்வப்புலவர் ஒன்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே. அவா வெகு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குணங்களையும் ஒருவன் தவிர்த்தால் அவன் அறம் சார்ந்தவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, அழுக்காறு அவா வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடுஞ்சொல், இந்த 4 குணங்களையும் தவிர்த்தவன் தான் அறம் சார்ந்தவன் என்கிறார். இதெல்லாம் பெரும்பாலும் இந்த இறைவனை வணங்காதவங்க, அப்புறம் அதாவது அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்னா, தன்னை விட ஒருவன் பெரியவனம் ஆகிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு அதாவது ஒரு எண்ணம் அவனுக்கு வழிந்துள்ள காரணம் அவங்க தாய் தகப்பன் வளர்த்த விதம்ங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது நம்ம திருவள்ளுவர் சொன்னதுனால நம்ம இப்படிவே கேட்டுட்ருக்கோம். தாய் தகப்பன் வகுத்த ஆரம்பத்தில் இருந்தே அப்படியே வளர்த்து வந்ததுனால அப்படியே அவங்க மாறிடுறாங்க. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. அதுவும் மாணவ செல்வங்களுக்காக தான் இப்போ பரப்புரை செய்கிறதே. மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக இதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் ஆரம்ப காலத்தில் இளமையிலிருந்தே நீங்கள் தங்களுடைய பாணியில் வளர்வீர்கள். திருக்குறள் பாணியிலே வளர்வீர்கள். அதாவது எனவே அறத்திற்கு அஞ்சி வாழ்வது என்றால் அவாவிற்கு அஞ்சி வாழ்வது என்று சொல்லலாம். அறத்திற்கு அஞ்சி வாழ்ந்தாலே அவாவிற்கு அஞ்சி வாழ்வதுதான், ஆசைக்கு அஞ்சி வாழ்வதுதான். அந்த அவா ஒருவனை எளிதில் கெடுக்க வல்லது, கெடுத்து அவனை மீண்டும் மீண்டும் பிறவி துன்பத்தில் ஆழ்த்த வல்லது. அதனைத்தான் திருவள்ளுவர் அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எனவே மாணவ செல்வங்களே, பரப்புரை நான் செய்கிறேன் என்றால் ஒன்லி உங்களுக்காகத்தான், உங்களுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். படித்து அதன்படி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறினால் நிச்சயமாக நம் தமிழக பண்பாட்டை காக்கலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.